ஹலோ மக்களே, வெல்கம் டு சாக்ஷி vlogs. இன்னைக்கு நம்ம ஒரு மீஷோ ஆர்டர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்டேஷ்னரி ஐட்டம் தான். இது நான் வாங்கும்போது 200 அபோவ் சம்திங் இருந்துச்சு. ஆனால் இப்போ வெறும் 160 ருபீஸ் தான். இது எப்படி இருக்குது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்டோட லிங்க்கோ கோடோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்டில் லிங்க்குன்னு அனுப்புங்க. நான் உங்களுக்கு லிங்க்கோ இல்லை கோடோ ஷேர் பண்ணுறேன். 160க்கு இது வேர்த்தா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஒரு எரேசர் இருந்துச்சு, யூனிகார்ன் போட்ட ஒரு குட்டி எரேசர் இருந்துச்சு. இதில் நிறைய இருந்துச்சு. ஸோ என்னென்ன இருந்துச்சுன்னு நம்ம லைனாக பார்க்கலாம். இது கூட வந்து ஒரு பென்சில் கொடுத்துருந்தாங்க. இது வந்து இந்த அதுக்கு பேர் லெட் பென்சில் சொல்லுவோம் இல்லையா, அந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுவோம். மேலே இருக்க அந்த லெட் எடுத்து திருப்பி பின்னாடி போட்டு முன்னாடி லெட் வரும் இல்லையா, பழைய காலத்து 90s கிட்ஸ் லெட் பென்சில்னு சொல்லலாம். ஸோ அந்த பென்சில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு மார்க்கர் இல்லை ஹைலைட்டர் அப்படி கூட சொல்லலாம். அது இருந்துச்சு. இதை நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னமோ நினச்சேன். ஆனால் அது ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது கூட வந்து ஒரு கீ செயினும் கொடுத்துருந்தாங்க யூனிகார்ன்து. அது கூட இந்த பவுச்சும் கொடுத்துருந்தாங்க. இந்த பவுச்சே செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் இது மொத்தமே சேர்த்து இப்போ ப்ரைஸ் நான் செக் பண்ணும்போது 160 தான் இருந்துச்சு. இது நான் வாங்கி ஒரு 2 to 3 months இருக்கும். அப்போ 200 அபோவ் இருந்துச்சு. இப்போ வெறும் 160 தான். செம்ம ஒர்த் இது. இது கூட ஒரு பெண்ணுமே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இதை தான் நம்ம என்னென்ன இருக்குதுன்னு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை நான் ஃபஸ்ட்டு நினைக்கும் போது இது என்னடா இது அப்படின்னு யோசித்து திருப்பி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் பார்த்தா உள்ள எரேசரு, இது மேலே இருக்கு இல்லையா, அது வந்து பென்சிலு. நம்ம பென் மாடலில் இது வந்து கொடுத்துருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு பென்னும் இந்த எரேசர் மாதிரி பென்சில் டைப், அந்த பென்சில் இருக்கு இல்லையா, அதை வந்து பென் டைப்பில் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் எழுதியுமே பார்த்தேன். எழுதி பார்க்கும்போதுமே சூப்பராக இருந்துச்சு. இப்படி எழுதிட்டு பின்னாடி ஓப்பன் பண்ணி எரேசர் வந்து எரேஸ் பண்ணோம். நம்ம குழந்தைங்களுக்கு என்ன தான் பென்சில் எரேசர்னு தனித்தனியாக கொடுத்து அனுப்பிச்சாலும் ஒன்று பென்சிலை தொலைச்சிட்டு வந்துடுவாங்க, இல்லைனா எரேசரை தொலைச்சிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி கொடுத்து அனுப்பலாம். அவங்க தொலைக்காமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பவுச்சுக்குள்ளேயே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது இந்த பாட்டில் ஷேப் அப்படி இருந்துச்சு. இது வந்து ஒரு ஹைலைட்டர் இல்லை மார்க்கர் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி எழுதுது அப்படின்ட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப டார்க்காலாம் எழுதலை, ஒரு மாதிரி ஓகேவா, அந்த மார்க்கர் அளவுக்குலாம் எழுதலை. நம்ம ஸ்கெட்ச் எழுதுவோம் இல்லையா, ஸ்கெட்ச் பென் எழுதுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு தான் ரொம்ப லைட்டாக எழுதுச்சு. அதை தான் உங்களுக்கு நான் எழுதி காட்டியிருக்கேன். ஓரளவுக்கு லைட்டாக அப்படி தான் எழுதுச்சு. ஸோ சாக்ஷி vlogs அப்படின்றத வந்து நான் எஸ்வி அப்படி சொல்லி போட்டிருந்தேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ லைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இதை வச்சு ரொம்பலாம் யூஸ் பண்ண முடியாது. ஒரு லைட்டாக எதனா அண்டர்லைன் பண்ணணும் இல்லை வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதோட ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ஹைலைட்டர்ஸ்லாம் பார்க்குறேன். நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி ஹைலைட்டர்ஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்பவே அழகாகவும் இருந்துச்சு. இது வந்து நம்ம சொல்கிற மாதிரி அந்த லெட் பென்சில் மாதிரி தான். நம்ம சின்ன வயசில் முன்னாடி பின்னாடி போட்டு விளையாடுவோம் இல்லையா, இங்கே முன்னாடி போட்டோம்னா பின்னாடி போட்டால் முன்னாடி அந்த கூர் வரும்ல. ஸோ அந்த மாதிரி பென்சில் தான். ஏதோ ஒரு நல்ல பேர் சொல்லுவாங்க, அந்த பேர் நான் வரேன்ட்டேன். உங்களுக்கு அந்த பேர் ஞாபகம், அந்த பென்சில் பேர் என்னன்னு சொல்லுவோம் ஞாபகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நிறைய சின்ன வயசு மெமரிஸ்லாம் இருக்குது. இதில் அந்த ஒரு நிப்பை வச்சு எழுதின காலம்லாம் இருக்குது. பென்சிலில் தான் எழுதியே ஆகணும்னு மிஸ் சொல்லுவாங்க. அப்பான்னு பார்த்தா பென்சிலை தொலைச்சிருப்போம். ஸோ அதை வச்சுலாம் மேனேஜ் பண்ண காலம் நிறைய இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு அழகான பென், கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. யூனிகார்ன் கலர்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. இந்த பெண்ணை மட்டும் என்ன பென் புதுசாக வாங்கினாலும் சரி, இந்த கிறுக்கி பார்த்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஒரு ஹேபிட்டாகவே இருக்குது. எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, அவங்க எல்லாருக்குமே அப்படியான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு அழகான யூனிகார்ன் கீ செயின் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எரேசர், யூனிகார்ன் எரேசர் சொன்னார் இல்லையா, நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, அந்த எரேசர் கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு யூனிகார்ன். இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ரிமூவ் பண்ணியுமே எல்லாமே சேர்த்து போட்டுக்கலாம். பசில் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒன்றுத்தையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணி திருப்பி வந்து பசில் மாதிரி வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. உள்ள ப்ராடக்ட்ஸ் வெறும் 160க்கு கொடுத்துருந்தாங்க வித் பவுச்சோட. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதோட ரிவ்யூ வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இதோட லிங்க் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.